வணக்கம் நண்பர்களே. இன்று தைப்பூசம். முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி மிக விசேஷமான தினம். இதில் நடிகர் விஜய், அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கும் நடிகர் விஜய் இன்று ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார். எல்லா குன்றுகளையும் இருக்கும் முருகன் அது சொல்லியிருக்கார். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்தில் கூட நான் இந்த எல்லா வளங்களையும் தருகிற இந்த முருகப்பெருமானை வணங்குகிறேன், போற்றுகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லை. ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி இது மாதிரி வியூகம் அமைத்து கொடுத்தாரான்னு தெரியல. எழுதி கொடுத்தவர்களுக்கு ஒற்றுப்பிழை இல்லாமல் எங்கே ஈக்கு வரணும், எங்கே ஈச் வரணும், இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கே பக்தி வரணும்னா யாரும் கொடுக்கல. விஜய் ஏன் நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி தான், அவரும் அரசியலில் முதல்வராக வேண்டும் என்று வருகிறார். அவரை விமர்சனம் செய்து, அதாவது பாசிட்டிவ் கிரிட்டிசிஸ். நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது தேர்தல் வியூக அமைப்பாளர்களை வைத்து கொண்டு எடுத்தால் எப்படி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? உங்களுடைய நீண்ட கால அரசியல் வாழ்க்கைக்காக என்னுடைய வாக்கியங்கள். அதனால் இவருக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் இப்படி சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல, ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாரா தெரியல. ஆனால் முருகன் வாழ்த்தில் தான் வணங்குவதாகவும் போற்றுவதாகவும் எங்கும் அவர் குறிப்பிடவில்லை. ஏன்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேள்விகள் எழுப்புகிறோம். ஒரு சாதாரண ஜனநாயகவாதியாக நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.